மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட ஆட்சியை பிடித்த தாவேக தேசிய கட்சியாக உருவெடுப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை தேசிய கட்சியாக மாற்றும் பணிகள் தற்பொழுது தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அக்கட்சி தேசிய கட்சியாக மாற்ற பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பிற மாநிலங்களில் செயல்படக்கூடிய விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக கேரளாவில் அந்த பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மற்ற மாநிலங்களிலும் இந்த பணிகளை தொடங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டு 108 இடங்களை கைப்பற்றி தற்போது கூட்டணியினரின் ஆதரவுடன் தற்போது ஆட்சி என்பது தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த கட்சியை தேசிய கட்சியாக மாற்ற வேண்டும் என பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ள அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ பிற மாநிலங்களில் தொடங்கப்படும் அப்படின்னும் போது இது தேசிய கட்சியாக உருவெடுக்கும் போது கட்சியுடைய பெயரில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் அந்த கட்சி தேசிய கட்சியாக மாற்றுவதற்கான பணிகளை தொடங்கவே தற்போது அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர் மாற்றம் என்பது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. ஏனெனில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயருடன் தான் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதோடு ஆட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் தேசிய கட்சியாக மாற்ற வேண்டும், அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என முதற்கட்டமாக அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் விஜய் மக்கள் இயக்கம் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெயர் மாற்றம் உள்ளிட்டவை தொடர்பாக வரும் காலங்களில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தேசிய கட்சியாக மாற்றுவதற்கான பணிகள் தொடங்க வேண்டும் எனவே அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.